ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான அன்பின் இயேசு நற்செய்தி ஜெபக்குழுவின் சார்பாகவும் இணையதளத்தின் மூலமாய் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பாகவும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவரே, உங்களையும் இணையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வருடத்தின் 7 மாதங்கள் தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தூக்கி சுமந்து 8வது மாதத்தில் முதல் தேதியிலே உங்களை இவனை காணும்படியாய் கால் பதிக்கும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்ததான வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த புதிய நாளிலே, புதிய மாதத்தில், இந்த மாதத்தின் திறவுகோல் வாக்கு தத்தமாக 2026ஆம் ஆண்டு 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்ததான அருமையான திறவுகோல் வாக்கு தத்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்போமா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தை வாக்கு தத்தங்களை தியானிக்கும்படியாக உமக்கு மனதாய் நிற்கிறோம். தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளை தகப்பனே சுய ஞானத்திலோ சொந்த பலத்திலோ மாமிச பீஜத்திலோ வெளிப்படாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் நாவிலே வெளிப்பட என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உடைய அற்புத கரத்திலே, ஆணி வாய்ந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உயிர் தெழுந்த வல்லமையோடு வெளிப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் வாசிக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, திருப்பாடல் புத்தகம், சங்கீத புத்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் பின்பகுதி. சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதத்திலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு அருமையான வாக்கு தத்தம், உங்களுடைய என்னுடைய தலையில் ஒரு அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். எனக்கு அருமையான அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் என்றால் என்ன? ஒரு மேல் இருக்கிற திட்டங்களை, தீர்மானங்களை அதை செய்யும்படியான ஒரு வல்லமை. அல்லேலூயா. அந்த வல்லமையை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார். ஆமென். யாருக்கு முன்னதாக? சத்துருக்கள் முன்னதாக நீ எப்படி இதை செய்ய முடியும்? நீ எப்படி வாழ்ந்திருப்பாய்? எப்படி உன் பிள்ளைக்கு நல்ல காரியத்தை எடுக்கின்றாய்? எப்படி உன் பிள்ளையின் திருமணம் காரியம் நடக்கின்றது? எப்படி இந்த காரியத்தை நீ செய்வாய் என்று பார்ப்போம் என்று சொல்லி பல பேர் உங்களுக்கு முன்னதாக சவால் விடலாம். சத்துரு விடுகிற சவாலும், சதி ஆலோசனை செய்து உங்களுக்கு முன்னதாக மனிதர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு சவாலையும் அதை வெற்றி பெறும்படியாய் தேவன் உங்களுக்கு தேவையான அபிஷேகத்தை இன்றைக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வேதம் சொல்லுகிறது, திருத்தூதரின் பணிகள் புத்தகம், அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் பிதாவாகிய தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார். அவரோ பிசாசுகளை துரத்தி வியாதிகளை சுகமாக்கி பூமி எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தாராம். இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிறைந்திருந்தார். அதே வல்லமையை இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் நான் வாசிப்போம் என்று சொன்னால், சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி அனுப்பி ஈசாயின் வீட்டிலே தனக்கு விருப்பமான தேவன் தெரிந்து கொண்ட தாவீதுக்கு தேவன் ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். அவர் சகோதரன் மத்தியில் ஒரு அபிஷேகம், தகப்பன் முன்னிலையில் ஒரு அபிஷேகம் கொடுத்தார். அந்த அபிஷேகம் எதற்கு? கொடிய கோலியாத்தை, பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை இஸ்ரவேலுக்கு முன்னதாக எழும்பி நின்ற அந்த ஜனத்தை அழிக்கும்படியாய், மேற்கொள்ளும்படியாய், போராடி வெற்றி பெறும்படியாய் தாவீதுக்கு கொடுத்த அபிஷேகம். அதுபோல இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற, உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகள், பாரங்கள், சத்துரு கொண்டு விடுகிற சவால் விடுகிற காரியங்களிலே தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேலே ஒரு பரிசுத்த அபிஷேகத்தை வைத்து அதை உடைத்தெறியும்படியாய் அவர்களுக்கு முன்னதாக
உங்கள் வாழ்க்கையில் செழிப்புண்டாகி இருக்கும்படியா, நீங்கள் நிரம்பி வழிகிறதை, நீங்கள் நிறைவாய் வாழ்கிறதை, நீங்கள் விருத்தியாகிறதை, நீங்கள் விமோசனம் அடைவதை அவர்கள் கண்களுக்கு முன்னதாய் காணும்படியா இந்த அபிஷேகத்தை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் என்ன செய்யும்? பரிசுத்த ஆவியின் வல்லமை என்ன செய்யும் என்று சொன்னால், சாதாரண மனிதனையும் அசாதாரண காரியங்களை சாதாரணமாக செய்யும்படியா கர்த்தர் கொடுக்கிற அந்த புதிய கிருபை தான் இந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு நீர் பாராட்டின கிருபை பெரிது என்று சொல்லி. ஆம், எனக்கு அருமையானவர்கள், உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நுகங்கள், உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கடன் சுமைகள், உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்ற தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு கிருபை, இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். இந்த அபிஷேகத்தினால எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். சங்கீத புத்தகம், திருப்பாடலின் புத்தகம் 92ஆம் அதிகாரம் 10வது 20 வார்த்தை இவ்விதமாய் சொல்கிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறேன், புது எண்ணெயால், புதிய அபிஷேகத்தால், புதிய தைலத்தால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல்கிறான் தாவீது. இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த அபிஷேகம் எதற்கு? இந்த அபிஷேகம்தான் நுகங்களை முறிக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, எனக்கு அருமையான, உன் தோளில் இருந்து இந்த சுமையும் உன் கழுத்திலிருந்து இந்த நுகங்களையும் முறிக்கும்படியா இந்த அபிஷேகம் வெளிப்படும். அல்லேலூயா. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். ஆவியிலே ஜெபிக்கும் தேவ பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தாயே, தகப்பன, பிரியமான தம்பி தங்கையே, ஜெபிக்கிறேன், நான் ஆவியிலே ஜெபிக்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்கிறாயே, அபிஷேகத்தோடு ஜெபித்துப்பார். அபிஷேகத்தோடு தேவ சமூகத்தில் நின்று பார். உனக்கு முன்னதாய் நிற்கிற எரிக்கோக்கள் சரிந்து விழும், இடிந்து விழும். உனக்கு முன்னதாய் அரைக்கூவல் விடுகிற எல்லா கிரிகளும் அழிந்து போகும். ஆம், என் வேதம் அப்படித்தான் சொல்கிறது. அல்லேலூயா. எப்படி உங்கள் மேல் இருக்கிற கட்டுகள், உங்கள் மேல் இருக்கிற கண்ணிகள், இந்த குடும்பத்தில் முன்னேற விடாதபடி இருக்கிற தடைகள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கண்ணீர்களும் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த புதிய அபிஷேகத்தை கர்த்தர் இந்த 8வது மாதம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக அருமையான ஒரு மகள் வந்தாள். இந்த குடும்பம் கணவரோடு வந்திருந்தார். 6 ஆண்டுகள் அவளுக்கு திருமணமாகி குழந்தை பேர் இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. கண்ணீரோடு காணப்பட்டாள். தனது தங்கைக்கு திருமண காரியங்களை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவள் இப்படி சொன்னாள், பிரதர், என் வாழ்க்கையில் வறட்சியாக தான் இருக்கிறது, என் வாழ்க்கையில் கண்ணீரோடு தான் கடந்து போகிறேன், எத்தனையோ மருத்துவமனைக்கு கடந்து போய்விட்டேன், எத்தனையோ தேவாலயத்துக்கு கடந்து போய்விட்டேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. கண்ணீரோடு புலம்பினாள். எனக்கு அருமையானவர்கள், அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்தும் அவர்களோடு கூட நான் பேசி அவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபித்து அனுப்பினேன். கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு மதிய வேளையில் சுமார் 3 மணி அளவில் அவர்கள் என்னை பார்க்கும்படியாக என் வீட்டிற்கு இல்லத்திற்கு வந்திருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த பதிவு மாலை வேளையிலே உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். 5 மணி அளவிலே இந்த பதிவானது நடந்து கொண்டிருக்கிறது. 3 மணி அளவிலே அந்த அருமையான மகள் வந்து சொன்னாள், பிரதர், ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு கொடுத்த பிள்ளைக்கு இன்றைக்கு பிறந்த நாள், 2 பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு பிறந்த நாள், இந்த மாலை வேளைகளே பிள்ளைக்காய் ஜெபிக்க வாருங்கள் என்று சொன்னாள். அவள் சொன்னாள், அபிஷேகத்தோடு கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தோம், கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, என் அன்பான தகப்பனை, தாயை, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார். உங்கள் மேல் இருக்கிற சுமைகள், உங்கள் மேல் இருக்கிற நுகங்கள் முறிக்கப்பட வேண்டுமா? அபிஷேகத்தோடு ஜெபே, அபிஷேகத்தோடு தேவனை ஆராதே, அபிஷேகத்தோடு வேதத்தை வாசி. தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதே அந்த சத்துருக்கள் காணப்போகிறார்கள். நீ எப்படி வாழப்போகிறாய்? நீ எப்படி இருக்க போகிறாய்? உன் பிள்ளைக்கு எப்படி நல்ல காரியம் நடக்கின்றது? உன் மகளுக்கு எப்படி இந்த காரியம் நடக்கும் என்பது பார்க்கலாம் என்று சொல்லி எத்தனை பேர் உங்களுக்கு முன்னதாக சவால் விட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு மத்தியிலே, அவர்கள் கண்களுக்கு மத்தியிலே உங்களை தேவன் இன்றைக்கு உயர்த்தப் போகிறார்.
அல்லேலூயா. இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அருமையா சொல்கிறார், ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம், ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம். இந்த நுகங்களை முறிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. இது யாரோ ஒருவரிடத்தில் போய் நின்று ஜெபிப்பதை பார்க்கிலும் தேவனுக்கு முன்னதாய் வானத்தையும் பூமி உண்டாக்கின என் ஆண்டவருக்கு முன்னதாக விழுந்து கிடந்து ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஜெபிப்பாயின்னு சொன்னால் உங்கள் ஜெபத்தில் அதுவரை நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அதுவரை நீங்கள் முழங்கால் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ அபிஷேகத்தை நிரம்பி, அந்நிய பாஷையில் நிரம்பி, அக்கினியில் நிரம்பி, பரிசுத்தாவின் வல்லமையில் நிரம்பி ஜெபிக்கிறீங்க. உங்களுக்கு முன்னதாக இருக்கிற எழும்பி நிற்கிற இந்த கிரிகள் அழிக்கப்படுவதை அந்நிய கண்களில் உங்கள் சொந்த கண்கள் இன்றைக்கு காணப்போகிறது. அல்லேலூயா. ஆகவே தான் தேவன் சிரசில் இந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். தாவீதின் சிரசில் ஊற்றப்பட்ட கொம்பு தைலத்தைப் போல உங்கள் சிரசிலும் என் சிரத்திலும் தேவனாகிய கர்த்தர் இந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக அந்த அபிஷேகம் எதற்கு என் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் முதல் வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார், எளியவருக்கு நற்செய்தியும் கட்டுண்டவர்கள் விடுவிக்கவும் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கவும், கட்டவும் கட்டவிழ்க்கவும் கட்டுண்டவர்கள் விடுதலையாக்கவும் தேவன் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஜெபே, இந்த அபிஷேகத்தோடு நீ ஜெபே. பேதுரு வாழ்க்கையில் உடனே ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணல. பேதுரு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அப்படியே காத்திருந்தார்கள். வேதம் சொல்கிறது, பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது அவர் மேல் வல்லமையான பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், வல்லமையாய் பரிசுத்த ஆவியில் இறங்கினார். 3ஆம் அதிகாரம் சொல்கிறது, எனக்கு அருமையானவர்களே, எந்த பேதுரு பேதியாயிருந்த பேதுரு, மீன் பிடித்த சாதாரண ஒரு தொழிலை செய்த பேதுரு அசாதாரண காரியங்களை என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிறவி முடவனை நடக்க வைக்கின்ற அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தம்பி, இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை நடக்க முடியாத, கிடைக்க முடியாத காரியங்களை உன் ஜெபத்தினால் இதை பெற்றுக்கொள்ளப் போகிறாய். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திற்கு உத்தரவாதி, நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு உத்தரவாதி, நீங்கள் தான் உங்கள் தகப்பனுக்கு உத்தரவாதி, நீங்கள் தான் உங்கள் தாய்க்கு உத்தரவாதி, நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் திருச்சபைக்கு, நீங்கள் வசிக்கின்ற தெருவுக்கு உத்தரவாதி. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, பாரத்தோடு ஜெபே. உன் மேல் இருக்கிற நுகங்கள் முறியும், உன் குடும்பத்திற்கு கட்டுகள் உடையும், உன் மேல் இருக்கிற கண்ணீரெல்லாம் மாறும், உன் சரீரத்தில் வியாதிகள் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் விடுதலை கொடுத்து மகிழ பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்கும் போது அடைக்கப்பட்ட கர்ப்பவாசல் திறக்கப்படும். உங்களுக்கு முன்னதாக அடைக்கப்பட்டிருந்த எரிகோ மதில்கள் விடிந்து விழும். நீங்கள் அபிஷேகத்தோடு ஜெபித்து பாருங்கள், ஜெபிங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் செய்வா. நாளையோ நாளை மறுநாள் அல்ல, இன்று முதல் தேதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் செய்ய தொடங்கிவிட்டார். ஹல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 18-19 வசனங்கள் வாசிக்கிறோம். கட்டவும் கட்டவிழ்க்கவும் கட்டுண்டர்கள் விடுதலையாக்கவும் தேவனுடைய அபிஷேகம் தேவை. மார்க்கு நற்செய்தி புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான 15, 16, 17 வசனங்களை வாசிக்கிறோம். தேள்களை சர்ப்பங்களை மிதிக்க இந்த அபிஷேகம் தேவை. மத்தேயு நற்செய்தி புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உலகத்தின் முடிவரை சகல நாட்களிலும் அவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நடத்துகிறார். நீங்கள் தனியால் அல்ல. மோசையோடு இருந்த ஆண்டவர், யோசுவாவோடு இருந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார். எது கடினமாக இருக்கிறது என்று சொல்லி இதுவரை திகைத்து நின்றாயோ அந்த காரியத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது திருமண காரியமாக இருக்கலாம், கற்பத்திங்கனியாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, கடன் பாரமாக இருக்கலாம், ஒருவேளை வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய காரியமாக இருக்கலாம். ஏதுவாக இருந்தாலும் இன்றைக்கு தேவன்
விடுதலை தந்து இந்த சத்துருக்களுக்கு மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் முழுதும் உங்களை நடத்தப் போகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுதும் ஒவ்வொரு நாளும் உங்கள் கரங்களை பிடித்து நடத்தப் போகிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் தகப்பனே அப்பா, இந்த நாளிலும் எங்கள் மேல் ஆண்டவரே என் தலையிலே அபிஷேகத்தை ஊற்றிருக்கிறார். சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் தகப்பனே, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. கண்ணீரோடு பாரத்தோடு வேலை வாய்ப்பிற்காய் கற்பத்தின் கனிக்காய் தகப்பனை கதறி நிற்கிற என் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வீராக. சரீரத்திலே பாரத்தோடு சரீரத்தில் வியாதியோடு தகப்பனே மருத்துவரால் கைவிடப்பட்டு நின்று கண்ணீர் விட்டு கதறி நிற்கிற பிள்ளைகள் ஆவியில் ஒருங்கிணைத்து இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளைகளை சரீரத்தின் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகும்படியாச்சு வைக்கிற வியாதிகளை உன்னை விட்டு நீக்குவே. நானே உன் பரிகாரி என்று சொன்னேன். பரிகாரியாய் நீர் வெளிப்படுவீராக. அற்புதம் செய்து மகிழ பண்ணும் தகப்பனே. ஒவ்வொருடைய தலையிலும் உடைய அபிஷேக தைலத்தை ஊற்றியிருப்பதற்காய் நன்றி. அபிஷேகத்தால் நுகங்களை முறித்திருப்பதற்காய் நன்றி. அற்புதம் செய்கிறீ, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்வதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.